ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி டீயோட நன்மைகள் என்ன, அதை எப்படி செய்யணும், அதுக்கப்புறம் எந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு துண்டு இஞ்சி, இப்போ நம்ம போடுறது 2 பேருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 4 ஏலக்காய் வாசனைக்காக, 2 டீஸ்பூன் டீ தூள், அரை டம்ளர் பால், 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா பனவெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நம்ம எடுத்த பாலை ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. டீ தூளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம போய் இஞ்சையும் ஏலக்காயும் தட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தட்டி போட்டோன்னா வாசனை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச இஞ்சி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா டீ கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி டீயோட நன்மைகளை பார்த்துடலாம். இஞ்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா தொண்டை மற்றும் வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதுவும் மழை காலங்களில் இஞ்சி டீ போட்டு குடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, மெக்னீஷியம், மற்ற மினரல்கள் இருக்குது. இந்த இஞ்சி டீ கூட கொஞ்சம் புதினா, தேன், எலுமிச்சைப்பழம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இஞ்சி டீயில் நிறைய நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் 7 தாங்க. இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமட்டல், வாந்தியிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். நம்மள பல பேருக்கு இந்த பேருந்தில் போனாலோ அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்பொழுது, முக்கியமாக அந்த மலை சரிவு இருக்குல்லையா, அங்கே ட்ராவல் பண்ணும்பொழுது வாந்தி, மயக்கம்லாம் வரும், தலை சுற்றும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி 1 கப்பு இஞ்சி டீயை குடிச்சிட்டு போங்க. 100% வந்து அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு வாந்தியோ கொமட்டலோ எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணுவீங்க. 2வது, செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. செரிமான பிரச்சனை இருந்தால் உடனே நீங்கள் இந்த இஞ்சி டீயை குடிச்சிங்கன்னா சரியாயிடும். குறிப்பாக நம்ம அதிக எண்ணெய் கொண்ட பலகாரங்கள் இல்லைனா பிரியாணி அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உடனே 1 கப்பு ஒரு இஞ்சி டீயை குடிச்சு பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ட உணவை வந்து சீக்கிரமாக செரிக்க வைக்கவும் ரொம்ப உதவும். 3வது பார்த்தீங்கன்னா, உடம்புல ஏற்பட்ட வீக்கத்தை குறைக்க இந்த இஞ்சி டீ உதவுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இஞ்சி டீயில் இயற்கையாகவே அந்த வீக்கத்தை குறைக்கிற வேதிப்பொருள் இருக்குங்க. மூட்டு வலி, தசை வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த இஞ்சி டீ குடிச்சின்னா சரியாயிடும். அது மட்டும் இல்லை, வீக்கம் இருக்கிற இடத்துல இஞ்சியை அரைச்சி அங்கே 10 போட்டால் போதும், நல்லா வீக்கம் குறையும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 4வது பார்த்தீங்க அப்படின்னா, மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணிவிடுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மழைக்காலங்கள் இல்லைன்னா பனிக்காலங்களில் நம்மளுக்கு ஜலதோஷம், இருமல், தொண்டை வலிலாம் வந்து ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் இஞ்சி டீ வச்சு குடிச்சிங்கன்னா உடனே சரியாயிடுமா. இதுவே அதிக இருமல் அப்புறம் தொண்டை வலி இருக்கும்போது தினமும் காலையில், மதியம், இரவு 3 வேளையும் பால் சேர்க்காமல் இஞ்சி டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா 2-3 நாளையே சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. 5வது பார்த்திங்கன்னா, ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இஞ்சி டீயில் இயற்கையாகவே உள்ள அந்த விட்டமின், மினரல்ஸ், அமினோ ஆசிட் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இந்த சீரான ரத்த ஓட்டம் நெஞ்சுவலி வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லை, இஞ்சி வந்து ரத்த குழாயில் இருக்கிற அந்த கொழுப்பை வந்து கரைக்கும். இதனால் அந்த மாரடைப்பு, நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகள் வராமல் நம்ம தப்பிக்க முடியும். 6வது பார்த்திங்க அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இஞ்சி டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து நமக்கு நோய் வராமல் தடுத்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். குறிப்பாக இஞ்சி டீயோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து குடித்தோம் அப்படின்னா அதில் உள்ள விட்டமின் சி இன்னமும் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவி செய்யும். 6வது பார்த்திங்க அப்படின்னா, மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் அந்த உபாதைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கும். பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வயிறு வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இஞ்சி பேஸ்ட் செஞ்சு அதை வயிற்றில் வந்து தடவி 10 போட்டோம் அப்படின்னா வயிறு வலி வந்து நல்லா குறையும். அது மட்டும் இல்லை, கூடவே கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு தேன் கலந்து குடிச்சிங்கன்னா இன்னுமே வயிறு வலி குறைய அதிக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக 7வது, மன அழுத்தத்தை குறைக்குங்க. நீங்கள் ரொம்ப மன அழுத்தமாக இல்லைனா டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக போய்ட்டு இஞ்சி டீ போட்டு குடிங்க. இஞ்சியில் வந்து இயற்கையாகவே வந்து அந்த மன அழுத்தம் இல்லை மனசோர்வை குறைக்கிற தன்மை இருக்குது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஃப்ரீயாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இஞ்சி டீயோட நன்மைகள் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டீயை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டீ கொதிச்சிருச்சு. தட்டி வச்சிருந்த ஏலக்காவையும் இதோட சேர்த்துக்கோங்க.
இப்போது தேவையான இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பனவெல்லம் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். டீ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி டீயை ஒரு 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம தொண்டை வயிற்றில் புண்ணு ஏற்பட்டுரும். அது வயிற்றெரிச்சலையும் அதிகரிக்கும். டீ நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நல்லா ஹைட்டில் வச்சு லாங்காக ஆற்றுங்க. நம்ம டீ கடையில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. அப்போ தான் சுவையான அருமையான டீ கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இஞ்சி டீ தயார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.